அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திருவிரை காலத்தின் முதல் வாரம் நம்பிக்கையின் வாரம் என்று நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இறைவாக்கினர் எசாயாவினுடைய நூலிலே அதிகாரம் 28 இறைவசனம் 16 இவ்வாறாக சொல்கிறது: நம்பிக்கை கொண்டோன் பதற்றமடையான். எவர் ஒருவர் கடவுளுடைய வார்த்தையிலே நம்பிக்கை வைத்து எதிர்நோக்கி காத்திருக்கின்றாரோ அவர்கள் ஒருபோதும் பதற்றம் அடைவது கிடையாது. எங்கே நம்பிக்கை எதிர்நோக்கு ஆழமாக இருக்கிறதோ அங்கே பதற்றம் அச்சம் குறைவாக இருக்கும். எங்கே நம்பிக்கை எதிர்நோக்கு குறைவாக இருக்கிறதோ அங்கே அச்சமும் குழப்பமும் பதட்டமும் அதிகமாக இருக்கும். எனவேதான் இறைவாக்கினர் எசாயா கூறுகின்றார், நம்பிக்கை கொண்டோன் பதற்றம் அடையான். இதற்கு மிக சிறந்த உதாரணமாக நாம் யாரை பார்க்க முடியும் என்றால், விவிலியத்திலே ஆபிரகாமை நாம் பார்க்க முடியும். ஏனென்றால் ஆபிரகாம் தன்னுடைய இந்த வயது முதிர்ந்த காலத்திலும் அவருக்கு எதிர்நோக்கு இல்லாதது போன்று தோன்றினாலும் கூட அவர் மிக மிக உறுதியாக கடவுளுடைய வார்த்தையிலே நம்பினார், நம்பிக்கை வைத்தார். நாம் வாசிக்கின்றோம், எபிரேயருக்கு எழுதப்பட்ட கடிதத்திலே அதிகாரம் 12 வாசிக்கின்றோம், ஆபிரகாம் எப்படி இருந்தார்னா இறந்தவரை போல இருந்தார். ஏனென்றால் அவருக்கு என்று ஒரு வாரிசு இல்லை. அவருக்கு வயது முதிர்ந்து கொண்டு செல்கிறது, அவருடைய மனைவிக்கும் வயதாகி கொண்டு செல்கிறது. எனவே அவர் இறந்தவருக்கு சமமான ஒரு நிலையில் இருந்தாலும் கூட அவருடைய எதிர்நோக்கு மட்டும் இறக்காமல் இருந்தது. எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் எதை இழந்தாலும் நம்பிக்கையை எதிர்நோக்கை இழக்காமல் இருப்போம் என்றால், எவ்வாறு ஆபிரகாம் அவருடைய எதிர்நோக்கிற்கு நம்பிக்கைக்கு பலனாக வானத்து விண்மீன்களை விட அதிகமான, கடற்கரை மணலை விட அதிகமான மக்கள் இனங்களை அவர் பெற்றெடுக்கின்ற ஒருவராக, அந்த இனங்களுக்கு தந்தையாக அவர் ஆனாரோ அது போன்று எவர் ஒருவர் எதிர்நோக்கை விடாமல் அவர் உறுதியாக அதை பிடித்து கொண்டிருக்கின்றாரோ, நம்பிக்கையோடு இருக்கின்றாரோ அவர்களும் ஆபிரகாமினுடைய அந்த வழியிலே செல்பவர்களாக இருப்பார்கள். எனவே இந்த முதல் வாரம் நம்பிக்கையின் வாரமாக இருக்கிறது. நம் ஆண்டவருக்காக நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கின்றோம், எதிர்நோக்கோடு காத்து கொண்டிருக்கின்றோம். எனவே ஆபிரகாமை போல நாமும் நம்பிக்கையோடு ஆண்டவருக்காக காத்திருப்போம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட அதே கடிதத்திலே அதிகாரம் 11 நாம் தொடர்ந்து வாசித்தோம் என்றால், எத்தனை பேர் இந்த எதிர்நோக்கோடு நம்பிக்கையோடு இருந்தார்கள் என்கிற மிக நீண்ட ஒரு பட்டியல் இருக்கிறது. ஏனோக்கு, நோவா, அதற்கு பிறகு ஆபிரகாம், அதற்கு பிறகு ஈசாக்கு, யாக்கோப் என்று ஏராளமான மக்கள் நம்பிக்கையோடு எதிர்நோக்கோடு கடவுளுடைய திட்டத்திலே நம்பிக்கை வைத்து அவர் வாழ்ந்ததனுடைய அந்த பட்டியல் இருக்கிறது. எனவே நாமும் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக இருக்கின்றோம். ஆண்டவருக்காக மெசியாவுடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கின்றோம். எனவே அந்த நீண்டதொரு பட்டியலிலே நாமும் இடம் பிடிப்போம் என்றால் அதற்கு நம்மிடம் இருக்க வேண்டியது அசைக்க முடியாத, அழிக்கப்பட முடியாத எதிர்நோக்கு. எனவே அன்புக்குரியவர்கள், நம்முடைய வாழ்விலே ஒவ்வொரு நாளும் நமக்கு சிந்தனைக்கு வரக்கூடிய வார்த்தை இறைவாக்கினர் எசாயாவின் புத்தகம் அதிகாரம் 28 இறைவசனம் 16, நம்பிக்கை கொண்டோன் பதற்றம் அடையான். எனவே நாமும் நம்புவோம், எதிர்நோக்கோடு ஆண்டவருக்காக நாம் காத்திருப்போம்.